என்ன காலையிலே வர சொல்லிவிட்டு நீ வீட்டில் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியா? என்னன்னு ஒன்றும் வழங்க மாட்டேக்கூட எனக்கு. யாரா இருந்தாலும் சொல்லு, பயப்படாத. ஏக்கா எதுவும் உங்கள் வீட்டில் பிரச்சனையாக்கா? என்னட்ட பண்ணுறது? என்னையோ கடவுளை நமக்கு வந்திருக்கிறாளோ பாரு இந்த மருமோளுவோ. இந்த மருமொழெல்லாம் நான் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலக்கா. நேற்று போனாலுவளோ என்னட்ட வம்ப இழுட்டாளுவளோ ஏழு பண்ணாலுவளோ தெரியலையே. எதுவும் அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? இவ்வளோ வேலைக்கு நான் போக போகிறேன்றாளுவல. உனக்கு என்ன பிரச்சனையா? காலையில் என்னை வர சொல்லிவிட்டு என்னமோ யோசனையிலே நிற்கிறியோ, ஒன்றும் வழங்க மாட்டேக்கிடு. யாராவது ஒன்று சொல்லி தொலைக்கா. காலையில் இப்போ கவாங்காவான்னு வயிறு பசி தாங்கலை பாரு எனக்கு. இருந்த 4 இட்லியை புட்டு போட்டுக்கிட்டு ஒடியாடுறான். எங்கள் மருமக என்ன சொல்கிறா, என்னட்ட காலையிலே ஓடுறீங்களே, என்ன அப்படியாப்பட்ட முக்கியமான விஷயமா என்ன ஏடு நோண்டி நோண்டி கேட்குறா. இம்மா நாள் கேட்காதவ. என்னமோ காலையில் வந்தால் யாருக்கும் சந்தேகமாக இருக்குமா இருக்காரா? தான் சரி சொல்லு, நீ அன்னை வந்த கதையை சொல்லு முதல்ல. போட்டி குறுக்கச்சி ஏட்டியா என்னடி கடுகு பொறியிற மாதிரி படப்படப்படப்படன்னு பொறிஞ்சு தள்ளுறியா? மூச்சு கொஞ்சம் விட்டு வச்சுட்டு இடையில மார்குரு அடைச்சி செட்டு விட போற. ஏற்றி காலையிலே வர சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த மோனிகா இருக்கிறாளா மோனிகா, இந்த முனியம்மா, இந்த ஆராய்வளம் வர்ற நலவக்கடி இந்த வீட்டு பக்கம். ஆனால் சரியா நம்ம வீட்டுக்கிட்ட உட்கார வச்சு வளன்னு பேசுவாளுவோ. நம்ம வீட்டில் இருக்கிற மருமகளும் சண்டை வாங்க வருவாளுவோ. என் அக்காக்காரி அதோட வந்து நம்மளை கழுவி எட்டி அனுப்பி விட்ருவா. என் புருஷங்காரன் நல்ல செம்மையாக போட்டு அடிச்சாலும் அடிச்சு விடுவார். என்னைய எதுக்கு இம்மா வேலைண்ணே சொல்லு பார்ப்போம். காலையில் என் பேட்டி கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அதனால் நான் இங்கே போய் தொலைங்கட்டின்னுட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டேன் நான். அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன், நான் எனக்கு சாப்பிட கூட கிடையாது. நம்ம காலையிலே முக்கியமான விஷயத்தை தூக்கிட்டு வர மாரியே நீ இருக்கா, நான் வந்துடுறேன். நீ எவ்வளோ விட்டு பக்கத்து வீட்டுக்காரைய விட்டு சொல்லியிருக்கிறாட்டியே என்னவா இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே வழங்கப்பட்டுக்க. சரி, அதான் நம்ம ஒன்றையும் வர சொல்லிவிட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒருத்தர் பக்கம் போகலாம். ஏட்டி எனக்கு ஒன்று விட்டாலும் வேறு ஆள் கிடையாது. பின்ன நான் என்ன பண்ணுறது, பக்கத்து விட்டு சண்டால படுவாவி இருக்கிறாள் இந்த 5 அம்புஜம். அவதான் நமக்கு பெரிய ஆப்பா வச்சால காசு செலவு பண்ணிட்டு போனோம். இப்போ ஆரினுக்கு 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாத மாரி பண்ணி விட்டுட்டாளா. அவகிட்ட என்னத்தான் பேச்சு வழக்கம் இருக்குது. இனி செட்டாலும் அவகிட்ட பேச்சு வம்பு வழக்கம் வெட்டு வச்சுக்கூடாதுன்னு இருக்கிறேன்ட்டி நானும். அவன்கிட்ட ஒன்றை மட்டும் கூப்பிட்டோம், சீக்கிரம் வாட்டின்னு என்னான்னு விசாரிப்போம். அவ்வளோ வந்தாலும் பேசுறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும்ல. ஆனாட்டி கூப்பிட்டோம். ஏன் உனக்கு என்ன வரத்துக்கு கஷ்டமாக இருக்குது ஏச்சி? அட நீ ஒரு ஆள், எனக்கு என்ன வரத்துக்கு கஷ்டமாக இருக்குது. காலையில் கூப்பிட்டியா? ஆனால் எனக்கு சந்தேகமாக போச்சு பட்டுக்க. என்னமோ என்ன ஆச்சுன்னு பயத்தில் விட என்ன மைதான் காட்டணும் சொல்லியிருந்தாக்கா நான் வீட்டில் பொறுமையாக வந்திருக்க மாட்டேனே. ஏக்கா அவ்வளோ எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு அருள் அந்த ஆறா இருக்கிறாள். அவள் சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் பார்த்துட்டு அவன் புருஷன் பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு தான் எல்லாத்தையும் கழுவி போட்டு வீட்டில் ஒரு வேலை இல்லாத சுத்தம் பண்ணி வச்சுட்டாக்கா வருவாவ. அவள் வரத்துக்கு எப்படிப்பட்டாலும் ஒரு 10 ஆயிடும் பட்டுக்க. அவள் வளர்த்துற நேரம் வந்தாலும் இந்த சமயத்தில் போக மாட்டா. மதியானம் 2 மணிக்கு மேலே போவா வரும். அதுவும் நம்ம சோறு ஆக்கி வச்சுருந்தா அவள் கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு இங்கே துண்ணுவிட்டு இங்கே உட்காந்து திரும்ப சாயங்காலம் வரைக்கும் கதை பேசி விட்டு டீ பண்டெல்லாம் துண்ணுவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவா. அவள் ஒரு கரும்பி மாடாச்சே. அதுக்கு தான் சொல்ல வந்தேன் நானும், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம என்னத்துக்கு அவள் வராள் ஒன்று, நம்ம என்னத்துக்கு அப்படியே அழைச்சிக்கிட்டு ரொம்ப வேலை செய்கிற மெச்சேஜால கொள்ளாத வந்து அவளுக்காக உக்காண்டிருக்கணும்னு அவசியமாக இருக்குது. சொல்லி பார்ப்போம். அதுக்கு தாக்கா நான் ஒன்று எப்படி கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்று விட்டா யாரும் இல்லை, உனக்கு என்ன விட்டா யாரும் இல்லை. பின்ன என்ன பண்ணுறது, நம்ம சொந்தக்காரிகளை வந்து நமக்கு பார்க்குறாளுவோ. ஒருத்தி கூட பார்க்க மாட்டா, ஒருத்தி கூட எட்டி பட்டு என்னன்னு கேட்க மாட்டா. நமக்கு நாமலாங்க ஆதரவு. நீ சொல்கிறது கரெக்டு தாண்டி பங்கசம், எனக்கு புரியுது. என்னமோ ஏதோ முக்கியமான செய்தி கொண்டு வர அளவுலன்ட்டு தான் பயந்துக்கிட்டு நான் அவனை கூப்பிட்ட மட்டுக்க. சரி இருக்கட்டும், நீ சொன்ன மாதிரி நமக்கு யார், நம்மளே தான் இருந்துக்கணும். இந்த அம்புஷத்தை நம்பணும், நம்மளை இப்படி கவுட்டு விட்டுட்டு போவான்னு நான் நினச்சா பாட்டோம். ஏட்டி என்னை பற்றி உன்னை பற்றி அப்படியே போய் ஊருக்குள்ளே சொல்லி வச்சுக்கிறாட்டி. சொல்லிவிட்டு அன்னைக்கு கேள்வி கேட்டேனே, நல்லா தான் கேள்வி கேட்டான். நாக்க பிடிங்கிக்கிட்டு சாவர கணக்கில் என்னைய ஏன் கழையை பேசணும், நல்லா இருக்க மாட்டாளுவோ. நாடியம்மா பார்க்கணும், செல்லியம்மா பார்க்கணும், வீரமக்காளியம்மா பார்க்கணும், எல்லா சாமியும் பார்க்கணும்ன்றா நான் சாபம் சாபம் விட்டோம். என்ன நீ நினச்சிக்கிட்டா என்னை பற்றி? அம்மா கேள்வி கட்டுதான் அதுலேருந்து என்னால் கூட திரும்ப சொல்லட்டி. என்ன பண்ணிட்டா வீட்டில் ஆம்புலன்ஸு அது வந்து நின்றுச்சு பார்த்துக்க. என்னமோ நான் சொன்ன சாவன் தான் பழிச்சு போச்சு. என்னமனு பயந்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் வந்துடா எந்திரிச்சு நான் உள்ளே போட்டாடி. அப்புறம் என்ன சொல்கிறேன் நீ? ஆம்புலன்ஸ் போகலன்னா ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து போகிறது தாண்டி ஆம்புலன்ஸு. இந்த ஆம்புலன்ஸில் ஏறிக்கிட்டு போவாளுவோ. போனால் நம்ம ஏதோ நின்று விட்டோம், இவ்வளோ பார்த்துட்டு போனோம். ஆனால் நமக்கு இது ஆகிப்போச்சு அது ஆகிப்போச்சுன்னு சொல்கிறதுக்கா அதுலேயே அந்த படுபாவி முண்டா இருக்கிறாள் இந்த அம்பசம் மாடு. அவன் சொன்னாலும் சொல்லுவா, ஏட்டியா பின்னாடி பாரு அவன் நிற்கிறாக்குறானா பொல்லாத ஆளுட்டி எங்கே என்ன பேசுகிறோம்னு ஒட்டு கேட்கட்டே வேலை பழப்போம் அவளுக்கு. அதெல்லாம் அவள் ஒன்று எட்டி பார்க்கல. என்னவா இருக்கும் ஏக்கா? நானும் வந்து வாங்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். போய் ஒரு எட்டி பார்த்துட்டு என்னடி 7 நீ விசாரிச்சுக்கிட்டு வரட்டேன் ஏக்கா. நீ அங்கே போனாலும் நீ அப்படியே டென்ஷன் ஆகி என்னைய போட்டு கட்டுன்னு கட்டுவேன். இவ்வளோ வரத்துக்குங்க லேட்டாகும். நீ இங்கே உட்காந்துரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரான். அட நீ போடி ஒரு ஆள் நீனு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அவளை கூட பேசிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கா. அதை கேட்டுவிட்டு அவளுக்கு மனசே கேட்காது பட்டுக்க. நம்ம பேசுகிறோம்ன்ட்டு
வந்து ஒட்டு கட்டுக்கிட்டு என்னமோ வேலை செய்கிற மாரி குப்பை எடுத்து வந்து கொட்டுவா. அப்புறம் சாணி காய்ச்சி போடுவா. அப்புறம் என்னமோ இந்த ரோட்டையே கூட்டி ஒரு மூலையில் தள்ளுவா. ஏன்னா இன்னும் கடையும் செஞ்சால் நம்ம பேசிட்டெல்லாம் ஒட்டு கேட்கலாம். அதுக்காக அவள் என்ன வேலை பார்ப்பா, நீயே பாரு. அப்படி வந்தான்னு வச்சுக்கா, அப்போ நல்லாவே கேளு அவளை. அப்படியே சொல்கிற? சரியான ஆளாக இருக்கிறா. நீ சொன்ன மாரி கையில் எதுவும் படுவோம் வச்சு போச்சு எதுவும் பாவம் போ. அதெல்லாம் வந்துடும். என்ன வலி வலிக்கும் தெரியுமா? ஐயோ, அந்த கையவே அரிஞ்சு அட்டை கடாச்சலாம் போலன்னு இருக்கும். அந்த மாரி வலி வலிக்குமே. ஏக்கா அவள் நான் சொன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏக்கா வாசாங்க விட்ட பாவம் நம்ம கூட இருந்தவன்னு நினச்சே பார்க்கல பாரு நீனு. உன்னை என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைத்தனமா எல்லாம் பண்ணிடுற. அப்புறம் கேட்டால் மட்டும் உனக்கு காவம் போட்டுக்கிட்டு வர மாதிரி. இந்த கடை நட்டி கவனிச்சியா? நம்ம அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோமே, ஆனால் இந்த நாகம்மாவா இருக்கிறாள் அம்மாவா. அழகு கேசரியோ அழகு சொராவப்போ கேசரி இனிக்கிறியோ பேசிட்டு பேர் வச்சாள். எவ வச்சானு தெரியல. பேர் வச்சவளை பார்த்தோம் நல்லா கட்டி எடுத்துக்கிட்டு போய் கண்ட நோட்டமாக வெட்டி போட்டுற மாட்டேங்க. எனக்கு அவளை பார்த்தால என்னன்னு தெரியல. அம்மா ஆற்றமாக பொங்குங்க எனக்கு. அவள் சரியில்லாத ஆளை பட்டுக்க. இன்னொன்று என்ன தெரியுமா? அழகுன்னு பேர் வச்சுக்கிறாளோட அவள் முகத்தில் ஏட்டாலும் ஒரு அழகு இருக்கா சொல்லு பார்ப்போம். ஒரு சில பேர் அழகு இல்லைனாலும் மூஞ்சி ஒரு இதாக இருக்கும் மாட்டுக்க. இவன் மூஞ்சி என்னமோ சுடுகாட்டிலேருந்து வந்த மாதிரி இருக்குது மூஞ்சி. அந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என்ன நம்ம பண்ணுவா? இப்போ விட்டுட்டு இப்போ வாசலில் நின்றுப்பா வேணுக்குனே நின்றுக்கிட்டானு வச்சுக்கா. இந்த பழையிலுவ போகணும் ஒரு இலவட்ட பயிலுவா. அவளோட இருக்க சின்னதாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவா? இவ அந்த மசூரை பிடிச்சிக்கிட்டு கோடுன்னு கோடுவா. அங்கே ஒன்றும் இருக்காது. அதை பிடிச்சிக்கிட்டு கோடுன்னு கோடுவாளா. அவனும் பாட்டு சிரிச்சுக்கிட்டே போவானுவான். அண்ணாண்ட போய் பேசுறானு ஒரு நாள். அந்த மட்டும் நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவன் பண்ண சேட்டையும் பார்த்தான், அவனும் பண்ண இதையும் பார்த்தான். அவனும் என்ன சொல்கிறானுவான்? இந்த ஆண்டி இன்னும் கல்யாணம் ஆவட போட இங்கே இருந்துக்கிட்டு நம்மளெல்லாம் பாட்டுக்கிட்டு கிடக்கட்டா அப்படின்றானுவக்கா அந்த பயலுவா. இவளுக்கு கொஞ்சம் கூட சொல்கிறானே இல்லை பார்த்துக்க. நம்ம என்ன செய்ய முடியும்? சீக்கிரம் பார்ட்டிவோம். அவளுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பாரு. இல்லை நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறியா இல்லையோ? ஒரு கிறுக்கு பையன் கேன பையன் கூடமா வரலன்னு நானும் சொல்லி பார்த்துட்டேன் நேரடியாவே. நேற்றையும் பேசணுட்டெல்லாம் நீ கேட்டுக்கிட்டானா இருந்த எல்லாம் தான் மறைமுகமானு சொல்லி பார்த்துட்டேன். நேரடியாகவும் சொல்லி பார்த்துட்டேன். ஒரு பயலை கட்டி வைக்கலான்னு பார்க்குறான்னா அவளும் ஒட்டுக்க மாட்டேங்கிறா. அப்படி வீட்டுக்கு வரவனும் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான்றா வேணுன்றாளுவா. யாட்டி வாழ்க்கை கூட்டு வேலை வேலைக்கு சோறு போட்டு உங்களுக்கு வச்சுக்கிட்டா போடாட்டின்னு கேட்குறான். அதுக்கு என்னமோ எங்கள் வீட்டில் அம்மா சொட்டு இருக்குது, நான் ஏன் அப்படி போய் கஷ்டப்படணுன்றா அந்த அழகு கேசரி. பார்த்துக்க என்னட்டு சொல்கிறது நம்ம. இந்த மாதிரி இருக்குது அவள் பழப்பு. எனக்கு அதை பார்த்த உடனே சிரிப்பு தாங்க முடியலக்கா. சரி அது கிடக்கட்டும். ஏட்டியா என்னட்டு இவ்வளோ வரன்ட்டு இத்தனை மணி நேரம் ஆகும் நம்பணும் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுட. இந்த சண்டாலியோ வரன்னு விட்டு இந்த மாதிரி பண்ணுறாளுவல. என்ன இவ்வளோ 2 பேரும் கூட்டம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாளுவோ? எனக்கும் இந்த மொட்டைச்சிக்கனான சண்டை. என்னம்மா இந்த அக்கா வந்து உக்காந்துக்கிட்டு ரொம்ப நேரமாக இவகிட்டே பேசிக்கிட்டு இருக்கு. என் வீடு ஞாபகமே இல்லை போல இருக்கு. எல்லாம் கூடு சேர்ந்துக்கிட்டு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாளோ போல இருக்கு. இருக்கட்டும். ஏதாவது முக்கியமான கதையாக இருக்குமா? ஏன்னா காலையில் 9:30க்கெல்லாம் வந்து உட்காந்துருக்குறாளுவல. 2 பேரும் உட்காந்துக்கிட்டு என்னம்மா பேசிக்கிட்டே தான் இருக்கிறாளுவோ. நான் வீட்டில் இருந்து கவனித்தேன். கிட்ட வரட்டு கூட தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாளுவல. என்னவா இருக்கும்? என்னப்பா அங்குஷா அங்கே பற்றியா அங்குஷட்ட நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் அவளுக்கு வயிற்று எரியும் டீ. எப்படி வந்து நிற்கிறா வருவோன்னு முறைச்சிக்கிட்டு கடா மாடு முறைக்கிற மாதிரி. என்னன்னு கேளுட்டி அவளை. வந்து நின்றுக்கிட்டு எப்படியாப்பட்ட இதெல்லாம் பண்ணுவா பாரு. இப்போ அங்கே இருந்துக்கிட்டுலாம் பேச மாட்டா. நீ கூப்பிட்டுட்டோன்னு வச்சுக்க நேரம் மரட்டு அடிக்க வந்து விடுவா. வந்து வாங்கிட்ட உட்காந்து கடை பேசுகிற மாதிரி கேட்டுக்கிட்டு என்னென்ன பேசணும் கொண்டோன்னு நாளைக்கு ஊரில் ரேடியோ பறக்கும். ரேடியோவில் சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி இருக்குண்டியா அவள் கழிவோ. நீ பேசலனாலும் போய் சண்டை வாங்குவா. என்னான்னு கேளு ஒரு வார்த்தை. ஓட்டா இங்கே யாட்டி அங்கே நின்றுக்கிட்டு என்னடி வேடிக்கை பார்க்குறா? யாட்டி ஏம்மா நேரமான அம்புஷானு கட்டி பாட்டுட்டு அப்புறம் இந்த அக்கா வந்து கூட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். யாட்டி சாப்பிட்டியா? என்ன ஆள் அட்ரஸ் ஆட யாரையும் காணுமே. என்னட்டி உன் புருஷன் எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கிறாரா? ஏட்டியா கேட்குற நேரம் கேள்வி சொல்கிறாளா படுடு. அட அக்கா நான் பாட்டுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாம் தெரியும் பாட்டுக்க. என் பக்கத்து வீட்டுக்காரி என்ன உனக்கு தெரியாத? என் வீட்டில் வந்து காலிங் பல் அடிச்சா நான் வந்து திறக்க போகிறேன். அதை விட்டு எட்டி பட்டாங்களாம் கூப்பிட்டாங்களாம் காதில் ஒழியாம். என் வீட்டு சன்னல் டோர் எல்லாம் தான் கண்ணாடியில் போட்டிருக்க. எப்படி கேட்கும்? என் புருஷன் சீக்கிரம் கிடக்குறாரு. என்னம்மா அவர் நல்லா இருக்காரான்னு கேட்குற? என்னையா என் வீட்டில் ஆம்புலன்ஸ் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொடுக்குறாங்க சில பேர். அதை வாங்கிட்டாருன்னு சொல்லிவிட்டாங்களோ. அடி எடுபட்டவள. ஏட்டி இப்போ பார்த்தோம் கேட்குறான். ஏட்டி உன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? உன் வீட்டுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறாள் அந்த செல்வி. அந்த செல்வி தாண்டி சொன்னா. என்ன ஒன்று தெரியலக்கா ஆஸ்பத்திரிக்கு போனாங்க நேற்று. அதான் நான் கூட போய் விசாரிக்கலான்னு பார்த்தோம். கஷ்டமாக போச்சு. என்னடி அதுக்கு சொன்னதுக்கு என்னடி இப்படி எகுறாளா? ஏட்டியா என்னடா பார்க்குறான். நான் உங்ககிட்ட சொன்னேன் அதை நினச்சிக்கிட்டு நான் தான் சொல்லிட்டு போன்ட்டு அவளுக்கு மனசில் திருட்டு புட்டுட்டி அவளுக்கு. அதனால் அவள் வந்து ஒன்று கேட்குறாட்டி வேற ஒன்றும் இல்லை. அதான் திருச்சி செடிக்கு எப்படி கேட்குறா பாருக்கா. சரியான ஆளாக இருக்கிறாள.
இரு அக்கா அங்கே இரு, நான் வரேன். என்ன நடந்துட்டுன்னு வந்து சொல்கிறான் இரு. நேற்றெல்லாம் என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை. பாட்டுக்கா நல்லா நீயே கேட்டுக்கோ. என்ன பாட்டு ஒரு முடுக்கிறா பட்டியா இருக்குறாண்டி. எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்காது. சண்டை நான் ஒழுங்கி போயிடணும். ஒழுங்கி என்னம்மா முடுக்கி கட்டுக்கிறான் முடுக்கி. அக்கா நீ கம்மனு இருக்கா, அவர் என்னதான் சொல்கிறான்னு கேட்டுக்கோ இரு. சொல்லிட்டு எம்மா அக்கறையா கவலைப்பட்டுக்கோ. அக்கறை என்னம்மா அவ சொன்னா ஏழு சொன்னா அதெல்லாம் முக்கிய மாட்டி உனக்கு. எட்டு என்னடி ஆச்சு, உன் புருஷனுக்கு என்ன ஆச்சு சொல்லு. அடையா கேட்குற அக்கா என்ன நேரத்தில் என்ன வாசாங்க விட்டாங்களோ. நாடியம்மா பார்க்க, காளியம்மா பார்க்க, வீரம்மா காளி பார்க்க, பேச்சி அம்மா பார்க்க, செல்லியம்மா பார்க்கன்னு ஊருப்பட்ட சாபம் பாட்டுக்க. நேற்று என் புரிச்ச வடை சுட்டு கொடுங்கன்னு நான் கேட்டேன் பாரு. வடையை சுட போனவர் கையில் எண்ணெயை விட்டுக்கிட்டு கையெல்லாம் கொப்பளிச்சு போச்சுக்கா. கொப்பளிச்சிடுச்சு. எங்களுக்கு என்ன சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா பண்டக்காரங்க இருக்கிறாங்களா பக்கத்தில் சொல்லி பார்ப்போம். எல்லாம் நான் வாசாங்க விட்டு சண்டை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் யாரை கூப்பிடுவேன், யாரை கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவேன். நீயே சொல்லி பார்ப்போம். அந்த மாரி ஆகி போச்சுக்கா நேற்று. அப்புறம் எனக்கு என்ன செய்யட்டுன்னு தெரியல. எங்கள் அத்தி மாரி 100க்கு போன போட்டு இந்த மாதிரி இப்படி ஆகிடுச்சிங்க தம்பி யாராவது அனுப்புங்கன்னு சொல்லி 108க்கு போன போட்டு 108 வந்து என் புரிஞ்சனை தூக்கிக்கிட்டு போய் கட்டு போட்டு எட்டு வந்து விட்டுட்டு அந்த மாரி போச்சுக்கா நேற்று. ஐயோயோ என்ன எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமில்ல. என் அத்தி மாரு ஐயோயோ கையை வலிக்கிறேன்னு ஒரே கட்டை. நான் யாருக்கும் என்ன பாவம் செஞ்சேன், எல்லாருக்கும் நல்ல இடம் செஞ்சேன். யாருக்கும் எந்த ஒரு தப்புன்னு நினைக்கல. யார் வீட்டு கதையும் நான் தப்பா பேசல தெரியுமா. என்ன பண்ணுறது, கடவுள் எனக்கா பார்த்தா தண்டனை தரணும். யாட்டியா யாருக்கும் நான் தப்பு பண்ணலை, யாருக்கும் நான் ஒன்றும் செய்யலை. எட்டியா அம்பு பங்கச்சான். அப்போ என் கடவுள் தண்டனை கொடுக்குறாரு. அல்ல பண்ண தப்புக்கு கடவுள் தண்டனை கொடுக்காரு எங்கே விடுவார். ஆனால் நல்லா வச்சு அடிச்சிருக்கிறாரு ஆப்பு எண்ணெய் சட்டிக்குள்ளே கையை விட்ட மாரி. அவர் மாதிரி இவளுக்கு நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் மாதிரி. கடவுளை வேண்டிக்கிறேன். வாய முடுக்கா இவர் அவள் காலில் உழுவுற மாதிரி சொல்லிவிட்டு அவள் என்னமோ குரங்காட்டம் பண்ணி விட்டுருவா. எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு கம்மனு இருக்க தேவையில்லாத வாரியை கலப்பாட. நீ வர அவளே ஒரு பசாரி மாரி கட்டுவா. நீ வர இந்த மாதிரி சொல்கிற நல்ல வேலை காலில் ஊண்டுச்சோ என்னவா. என்னக்கா என்னமோ பேசுகிற மாதிரி இருக்குது. நான் இருக்கிற வேலையில உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான இருக்கும். ஏன்னா வாசாங்கு விட்டீங்களே வாசாங்கு பின்ன எப்படி இருக்கும். நான் தான் கஷ்டப்படுற நைட்டும் மகளுமா என் புருஷனுக்கு இப்படி ஆச்சேன்னு என்ன பண்ணுறது. ஆமாம் என்ன பண்ணுவாங்க. நல்லா ஊரா வீட்டில் விட்டு கடையெல்லாம் போய் சொன்ன போட்டு நடக்கும். பின்ன எப்படி நடக்கும். கடவுளை தண்டனை கொடுக்காதையா விடுவாங்க. தெரியாமல் பேசி விட்டட்டி நீ என்ன டென்ஷன் ஆவாத பங்கசம். வாய் காக்க மாட்டேக்குது. பின்ன என்ன பண்ணும். அம்மா சவடால் பேசினா எதுவும் வரப்போது வர 2 நாள்லன்னா ஒரே நாளில் வந்து போச்சு. அப்போ நான் அவள் சொன்னது உண்மை தானே அர்த்தம். பின்ன நான் என்ன பொய்யா சொல்கிறேன். நான் ஒன்றுக்கா அக்கா என் வீட்டில் நடந்த கொள்ளைக்கு இத்தனை நேரம் பாரு. என்ன மனசு அப்படியே ஐஸ் கட்டியை போட்டு கலக்கி குடித்த மாதிரி இருக்குமே மனசு வயிறு எல்லாம். ஏன்னா என் வீட்டில் நடக்குதுல்ல அதனால என்ன நடந்தாலும் என்ன பண்ணாலும் நான் ஏன் அவங்க வீட்டு கடையை பற்றி சொல்லணும். நான் எதுக்கு போகணும் வரணும்னு சொல்லி பார்ப்போம். ஏதோ வடை சுட போனாரு அதுக்குன்னு கையை விட்டுக்கிட்டாரு எண்ணெயில். இதெல்லாம் ஒரு சாபமா சொல்லி பார்ப்போம். என்னமோ தெரியாதனமா விட்டுட்டு இருக்கு. சாபம்னு பேசுனா என்னவா. ஏட்டிய என்ன 2 பேரும் சேர்ந்து சக்கை புரிஞ்சு போடாதீங்க. சொல்லிட்டு கேளு. கம்முன்னு வண்டியா என்கிட்ட பேசுனியா உக்காரு. அந்த அக்காளுக்கு உனக்கு தானே சண்டை நடக்குது. நடந்து சண்டையும் போட்டுக்கிட்டீங்களா. திரும்ப என்னடி சாடையில் வண்டி கிடக்கும் உனக்கு அவகிட்ட. அது செவனோன்னு உக்காண்டு கிடக்கா என்ன. இப்போ எதற்கிட்ட உன் காதில் என்னமோ சொன்னிச்சு. எனக்கு காதில் விடுவல் நான் என்ன புரிஞ்சிக்க முடியாதா. என்னமோ அது எழுதுன்னு சொல்லலை நான் சொன்னோன்னு சொல்லி நீ சொல்கிறிய. இங்கே பாரு நல்லா நேர்மையாக பேசுக்கா. 2 பக்கமும் சமமா. எனக்கு வெண்ணையும் அதுக்கு நெய்யும் கொடுக்காத. அது தப்பு அது. சரி நம்ம வேலையை நம்ம ஆரம்பிப்போம். என்னத்துக்கு காலையில் வந்திருக்கான்னு கேட்போம். என்ன வரைக்கும் சரி அக்கா ஆடு கிடக்கட்டும். என்னக்கா காலையில் வந்துருக்குற எது விசேஷமா. ஏக்கா உங்கள் வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷனா சொல்லி பார்ப்போம். காலையில் மணி 9 ஒரு அதுக்கட்டிலையும் வந்துட்டியா என்ன. என்ன எது நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்க எனக்கு தெரியாது. என்கிட்டலாமா சொல்ல போகிறீங்க. நான்லாம் ஒரு ஆளாக சொல்லி பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டோன்னு சொல்லிக்கிட்டா இருக்கிறோம். யாடா லூசு இவளை. ஆராயக்கா முனியம்மாக்கா இந்த மோனிக்காலாம் வராளுவலாம் என்னமோ பேசணும்னு அதுக்காக வந்து உக்காண்டிருக்குறோம். நீ என்னட்டியே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது. எங்கள் வீட்டுக்காரியாவது சொல்ல போகிறோம் சொல்ல மாட்டோன்றோம். யாட்டியா ஐயோ என்ன இவ்வளோ 3 பேர் வர போகிறாளவளாமா. அவள் சொன்ன காரியெல்லாம் போய் சொல்லி வச்சிட போகிறா வர்றாளுவா. இருக்காது நம்மளை பற்றி சொன்னானாக்கா அப்புறம் அவ்வளோதான். நம்மள சும்மா வரப்போம். இருக்கட்டும் அவ்வளோ வந்து என்ன பேசுகிறாளுவன்னு கேட்டுட்டே போவான். ஓஹோ அப்படியாக்கா சரி எனக்கு தெரியல சும்மா கேட்டேன். வேற என்ன நான் செய்ய போகிறோம். நானும் இப்போதாக்கா சாப்பிட்டேன். இந்த பொங்கல் சாப்பிட்டு சட்னி ஊற்றி நல்லா குழன்னு சாப்பிட்டேன் பாரு. மாட்டணும் இருக்கும் இந்த பசும்பாடு நெய். அதனால சரி வெளில போகணும்னு பார்த்தா தெரியாச்சா ஒன்று பார்த்தோம். அதுக்கு தான் வந்து சரி வெண்ணானு ஏழுன்னு கேட்போம்னு வந்தோம். சரி விடுக்கா டியா
ஆர்த்தி நல்லா அட்டை ஒட்டிக்கிற மாதிரி ஒட்டிக்கு வாவார். ஏன்னா அவ்வளோ 3 பேரும் வராள் உள்ள கதை பேச்ச என்ன கதை ஏறு கதைன்னு ஒட்டு கட்டிட்டு போய் நல்லா ஊர் ஃபுல்லாக சொல்லுவா ஒட்டு கட்டி. 2 பேருக்கிட்டி மாட்டிக்கிட்டு பெரிய தொல்லையா இருக்குக்கா. எக்கா அவள் காலை உண்டு அவள் பசாரி கணக்கில் கட்டுவா. சட்ட கம்முன்னு இருக்கா. உன் வாய் அணங்காது கையை அணங்காது.